காட்டியும் கொடுத்து கூட்டியும் கொடுக்குற நிலைமையில தான் இப்ப கத்தார் பார்த்து கொண்டிருக்காங்க. கத்தாரினுடைய தோஹாவுல ஒரு 10 குண்டுவெடிப்பு சத்தங்கள் திடீரென மாதிரி கேட்டிருக்கீங்க. தோஹாவுல கலீல் அல் ஹையா உட்பட ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடுவதாக இருந்திருந்துச்சு. இதுவரைக்குமே நம்ம கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கலீல் அல் ஹையா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பட் இப்ப ஏன் அது ஆக்டிவ் ஆகல அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு கேள்வியா இருக்கு. ஆண்மையற்ற அத்தனை வேலைகளையும் கத்தாரும் சவுதியும் சேர்ந்து சும்மா போத்தி படுகிறார். அதாவது காசாவுக்கு செல்ல இருந்த தி ஃபேமிலி அப்படிங்கிற கப்பல் ஸ்பெயினினுடைய பார்சிலோனா நகரத்தில் இருந்து துனிசியாவினுடைய கார்த்தேஜ் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டு கொண்டிருந்த வேளையில இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவை மையமாக வச்சு உலக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயமாக தொடர்ச்சியாக நம்ம யூடியூப்ல பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் பல முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல் நான் வளமையாக சொல்கிற கதை தான், இதுவரைக்குமே நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் மிக முக்கியமான விடயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் கத்தாரினுடைய தோஹாவில் ஒரு 10 குண்டுவெடிப்பு சத்தங்கள் திடீரென மாதிரி கேட்டிருக்கு. ஈரானில் கேட்குறது வேறு விஷயம், சிரியாவில் கேட்குறது வேறு விஷயம், ஈராக்கில் கேட்குறது வேறு விஷயம், பலஸ்தீன் இஸ்ரேலில் காசாவில் கேட்குறது வேறு விஷயம். கத்தாரில் கேட்டது அன்னைக்கு உலகளாவிய ரீதியில் பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால் ஹமாஸினுடைய தலைமையகம் கத்தாரினுடைய தோஹாவில் தான் இருந்து கொண்டு வருது. கத்தார் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக இதுவரை காலமாக இருந்து வந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் ஹமாஸும் கத்தாரை நம்பி தங்களுடைய தலைமையகத்தை கத்தாரினுடைய தோஹாவில் வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முதல் அமெரிக்காவினுடைய விட்கோஃபினால் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்றது சம்பந்தமாக புதிய திட்டம் ஒன்று முன்வைக்கப்படுது. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஹமாஸ் கிட்ட கிட்டத்தட்ட 20 பணைய கைதிகள் உயிரோடு இருக்காங்க. 28 பேர் உயிரோட இல்ல, மொத்தமாக எல்லாருமே சேர்த்து மொத்தமாக 48 பேர் இப்ப ஹமாஸ் கிட்ட இருக்காங்க. அந்த 48 பேரையும் ஹமாஸ் மொத்தமாக இஸ்ரேல் கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தேவையான உணவுப் பொருட்கள் மற்ற விடயங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் உங்களுக்கு செஞ்சு தரும். ஆனா அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில எந்த ஒரு இடத்திலையுமே நிரந்தர யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு பேச்சு இருக்கல. ட்ரம்ப் வெளியிட்ட யுத்த நிறுத்த அறிக்கை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட யுத்த நிறுத்த அறிக்கையாக இருக்கலாம். இதுல நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிறதுக்கு பேச்சே இல்லை. ஆனா ஹமாஸ் என்ன சொல்லி கொண்டு வராங்க, எவ்வளவு காலம் போனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு இழப்புகளை நாங்க சந்திச்சாலும் பிரச்சனை இல்லை, நிரந்தர யுத்த நிறுத்தம், நிரந்தர பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக நாம போராடுவோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளாலையும் நேட்டோ அலையன்ஸின் கீழ் இருக்கிற நாடுகளால ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி குழுவை இதுவரைக்கும் தோற்கடிக்க முடியல. காசாவில் கட்டடங்கள் அழிச்சிருக்கலாம், அது வெற்றி கிடையாதுங்க. ஒரு இராணுவ ரீதியாக நிலப்பரப்புகள் எவ்வளவு கைப்பற்றி இருக்காங்களோ அதுதான் இராணுவத்தினுடைய உண்மையான யுத்த வெற்றியாக கருத்தில் கொள்ளப்படும். ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு நிலப்பரப்பையும் காசாவில் இஸ்ரேல் கைப்பற்ற முடியல அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு இருக்கிற மிகப்பெரிய அவமானம். அந்த அடிப்படையில் எப்படியாலும் நீங்க இந்த பணைய கைதிகளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை நேரடியாக ட்ரம்பே ஈஜிப்ட் கத்தார் வழியாக ஹமாஸினுடைய தலைமையகத்துக்கு கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக கலந்துரையாடுறதுக்கு இன்னைக்கு ஹமாஸினுடைய தலைமை காரியாலயம் எங்க இருக்கு? கத்தாரினுடைய தோஹாவில் இருக்கு. தோஹாவில் கலீல் அல் ஹையா உட்பட ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடுவதாக இருந்திருந்துச்சு. அந்த இடத்தை குறிவச்சு இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 குண்டுகளுக்கு மேலே தாக்குதல் இஸ்ரேல் நடத்திருக்காங்க. இதுவரைக்குமே நம்ம கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கலீல் அல் ஹையா உயிர் தப்பியிருக்கார். ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர் இதில் இருந்து உயிர் தப்பியிருக்கார். அதே மாதிரி காலித் மெஷால் இதில் கொல்லப்பட்டிருக்கார், உயிரிழக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு. பட் உறுதி செய்யப்பட்ட தகவல் வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது கிடைச்ச உடனே நாம நம்மளுடைய சேனல்ல பதிவிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இப்போ கத்தாருக்குள்ள தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே ஈரான் கத்தாருக்கு தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. என்ன காரணம்? ஈரானினுடைய அணு ஆயுத பரிசோதனை நிலையத்தை அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருந்துச்சு. அமெரிக்கா தாக்குதல் செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது கத்தாரினுடைய அல் உதைத் பேஸ். சோ அந்த அல் உதைத் பேஸ்ல இருந்து தான் B-2 விமானங்கள் புறப்பட்டு ஈரானை தாக்கிச்சு. அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் 12 மிசைல் தாக்குதல் கத்தாரை நோக்கி செஞ்சிருந்தாங்க. அந்த தாக்குதல்ல ஆக்டிவான கத்தாரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பட் இப்ப ஏன் அது ஆக்டிவ் ஆகல அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு முழு உலகத்திலையும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவுல கேள்வியா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா,
காட்டியும் கொடுத்து கூட்டியும் கொடுக்கிற நிலைமையில தான் இப்ப கத்தார் பார்த்து கொண்டிருக்காங்க. பிள்ளையும் கிள்ளி தொட்டிலை மாற்ற வேலைகளை கத்தார் பார்த்து கொண்டிருக்காங்க. நம்பிக்கை துரோகமான வேலைகளை கத்தார் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறது அரபு உலகத்தில் இப்ப இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரங்களில் பெரிய அளவுல சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் உண்டாக இது இப்ப கருத்தில் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. அப்படின்ற ஒரு சைட்ல நம்ம பார்த்தோம்னா கத்தார் மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகத்தை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இனி வரும் நாட்கள்ல நமக்கு தெரிய வர இருக்கு. இருந்த போதிலுமே கத்தாரினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்த தாக்குதல் கத்தாருக்குள்ள நடந்த உடனே அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாக்குதலை நாங்க வன்மையாக கண்டிக்க, இல்லாட்டி மட்டும் நீங்க சும்மா பார்த்து இருக்கிறானே அப்படித்தான் நம்ம கேட்கணும். என்னடா என்ன நடந்தாலும் சரி, காசாவில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவனில் தானே அவனில் வேற நாட்டில் இருக்கான நம்ம நாட்டில் இருக்க நம்ம சத்தம் பண்ணாமல் இருப்போம். அப்படிங்கிற அடிப்படையில் கத்தார் இவ்வளவு நாளும் கண்டன அறிக்கை மட்டும்தானே சொல்லிக்கொண்டே வந்தாங்களே தவிர ஆண்மையற்ற அத்தனை வேலைகளையும் கத்தாரும் சவுதியும் சேர்ந்து சும்மா போத்தி படுகிற, அதாவது அரபியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஒழும்புவானல் ஒழும்பினா பசிக்கும், திம்பானுகள் திண்டா படுத்துருவானல், திருப்பி ஒழும்புவானல் திம்பானல் படுத்துருவானல், இவ்வளவு தான் அவனுடைய வேலையை அறிந்து கொண்டிருக்க. அதான் இப்போ தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் கத்தாரினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார், கத்தாரினுடைய இறையாண்மையை பாதிக்கிற அளவுக்கு இவ்வாறான விடயங்கள் கத்தாருக்குள்ள நடந்திருக்கிறது, எந்த ஒரு அடிப்படையிலுமே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான உயர்மட்ட விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இது தொடர்பான இறுதிக்கட்ட தகவல்கள் விசாரணை முடிஞ்ச உடனே நாங்கள் இதை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிக்காங்க. என்ன செய்யறாங்க, கத்தாரினுடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்க போகுது, கத்தாருக்கும் ஈரானுக்குமான உறவுகள் எப்படி இருக்க போகுது, ஹமாஸ் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெரியக்கூடியதாக இருக்கும். சும்மா நோமல் விஷயம் இல்லை, இது மேஜர் இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் 19 கிட்டத்தட்ட 1000 கப்பல்கள்ல மனிதாபிமான உதவி பொருட்கள் எடுத்துக்கொண்டு மனிதாபிமான ஆர்வலர்கள், மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கானவங்க காசாவுக்கு செல்றதாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படிங்கிற நிறுவனத்தின் கீழே தான் இந்த கப்பல்கள் எல்லாமே ஒருமைப்படுத்தப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வியலாளர்களும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரப்பட்டு ஒரு நிறுவனத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு காசாவில் மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டிருக்கி அதை முறியடிக்கணும், காசாவில் அந்த மக்களுக்கு நேரடியாக நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 1000 கப்பல்கள்ல செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு முதல் செல்வதாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் காசாவுக்கு செல்ல இருந்த தி ஃபேமிலி அப்படிங்கிற கப்பல் ஸ்பெயினினுடைய பார்சிலோனா நகரத்தில் இருந்து துனிசியாவினுடைய கார்த்தேஜ் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டு கொண்டிருந்த வேளையில ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. அதாவது மனித உரிமைகள் காப்பகத்தின் மேல இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனிதாபிமானத்தை பாதுகாப்பவர்களினுடைய கப்பல் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இஸ்ரேலினுடைய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த கப்பலில் பயணிச்ச மனிதாபிமானத்தை பாதுகாக்கிறவங்க அந்த ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இது நிச்சயமாக இஸ்ரேலினுடைய திட்டமாகத்தான் இருக்கணும். இஸ்ரேல் எவ்வாறு தான் எங்களுடைய பயணங்களை தடுக்கிறதுக்கு முற்பட்டாலும், எவ்வாறு தான் இஸ்ரேல் எங்களினுடைய காசாவுக்கு நாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற எங்களுடைய மனப்பாங்க தடுக்க முற்பட்டாலும் எங்களினுடைய பயணம் ஒரு பொழுதும் இடைநிறுத்தப்படாது. நாங்கள் உறுதியாக காசாவினுடைய மக்களுக்கு வாக்களிக்கின்றோம். எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர் 19ஆம் தேதி முழு உலகத்திலேயுமே இருக்க மனிதாபிமான ஆர்வலர்களும் காசாவினுடைய கடற்கரையில் நிற்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது பெரிய அளவில் அடி இஸ்ரேலுக்கு இது என்னடா ஜனநாயக ரீதியில் விழுகிற மிகப்பெரிய அடி. இவங்களுக்கு ஏதாவது ஆட்சி அப்படின்னு சொன்னா முழு உலகமும் ஒரு குடையின் கீழே வெறும் சுதந்திரமான பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒன்று பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்த போதிலேயோ கடந்த ஜூலை மாதம் இப்படித்தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலோட கப்பல் ஒன்று காசாவை நோக்கி நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லி சில மனிதாபிமான ஆர்வலர்களோட வந்திருந்தாங்க. பட் இடையில இஸ்ரேல் அவங்களை மறுச்சு அவ்வளவு பேரையுமே கைது செய்து கப்பலையும் பறிமுதல் செஞ்சிருந்தாங்க. இதற்கு அடுத்த நாட்கள்ல ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கப்பல்கள் எல்லாமே காசாவை சென்றடையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. இருந்த போதிலேயும் இவங்க சென்றடையணும் அப்படிங்கிறது தான் மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற நம்மள மாதிரி ஆளுங்க வேண்டிக் கொள்ற விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்ன மிக முக்கியமான சம்பவங்கள் இப்ப மேற்கு கரையில நடந்து கொண்டு வருது. மேற்கு கரையில இருக்கிற அல் குத்ஸினுடைய ஜெனின் பெட்டாலியன் கபாத்தியா பிரதேசங்கள்ல வசிக்கின்ற பாலஸ்தீனிய மக்களினுடைய வீடுகளை தாக்கி கொண்டிருந்த புல்டோசர்கள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வாகனங்கள் மேல நேரடியான தாக்குதல் செஞ்சிருக்காங்க, கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அவர்கள் அத்தனை பேரையும் பின்வாங்க வச்சிருக்காங்க. காசா அண்ட் வெஸ்ட் பேங்க் ரெண்டுமே சேர்ந்து ஒன்றாக நாங்கள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் அல் குத்ஸ் பிரிகேட் இந்த கபாத்தியா பிரதேசங்கள்ல நடத்தின தாக்குதலுக்காக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு கபாத்தியா பிரதேச
பிரதேசங்களில் நாங்கள் போராடி இருக்கோம். ஒருமித்த பாலஸ்தீனம் வரும் வரை எங்களுடைய போராட்டம் ஒரு பொழுதும் இடைநிறுத்தப்படாது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் இறங்கி அடிச்சு கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதையும் ஹமாஸ் தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெருசலம் பிரதேசத்தில் நேற்றைய தினம் திடீர்னு மாதிரி 2 பேர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தாங்க. அதில் 7 ஜியோனிஸ்ட் கொல்லப்பட்டிருந்தாங்க. 16 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருந்தாங்க. பட் இது யாரு செஞ்சாங்க அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. எல்லாருமே பாராட்டினாங்க, ஹமாஸ் பாராட்டினாங்க, ஹமாஸினுடைய 14 அமைப்புகளும் பாராட்டினாங்க, ஹெஸ்புல்லாக்கள் இன்னைக்கு பாராட்டி இருக்காங்க. ஏன்னா திடீர்னு மாதிரி இஸ்ரேலுக்குள்ள உழுபட்டு சும்மா சுட்டு போட்டு போற அப்படிங்கிறது வந்து எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாதுங்க. அதை வந்து இன்னைக்கு கஸாம் பிரிகேட் நாங்க தான் இதை செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க இதை பொறுப்பேற்றி இருக்கிறது. குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக காசாவில் மட்டுமில்லை, மேற்கு கரை பிரதேசங்களையும் ஹமாஸ் தொடர்ச்சியாக வலுவான முன்னெடுப்புகளை முன்கொண்டு சென்று கொண்டே இருக்காங்க. அவர்களுடைய போராட்டத்தில் எத்தனை தலைவர்களை படுகொலை செய்தாலும் பிரச்சனை இல்லை, பாலஸ்தீனம் எனும் ஒரு சுதந்திர தேசம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சோறு தாரம், உங்களுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சு தாரம், எல்லாமே செஞ்சு தாரம், இந்த இடத்த செஞ்சீங்க போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலி ஐடிஎஃப் ராணுவங்களும் சொல்லி இருந்த போதிலையும் காசா நகரத்தில் இருக்கிறது. குறிப்பாக 1.1 மில்லியன் 11 லட்சம் மக்கள் காசா நகரத்தில் மட்டும் இருந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களை வெளியிறங்க சொல்லி இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு கிழமையா வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. பட் அவங்க எந்த காரணம் கொண்டு வெளியிறங்குவதாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நோட்டீஸ்களை வானத்தில் இருந்து போட்டிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். காசா நகரத்தில் இருந்து ரஃபா பிரதேசங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல அவங்க எப்படி மெப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காசா நகரத்தில் இருந்து அப்படியே காசாவினுடைய கடற்கரை பிரதேசங்களுக்கு போய் கடற்கரையில இருந்து ரஃபா நகரங்களுக்கு செல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட்டீஸ் போட்டிருந்தாலும் எந்த ஒரு காரணங்களை கொண்டும் நாங்க காசா நகரத்தில் இருந்து செல்ல மாட்டோம், பாலஸ்தீனம் எங்களினுடையது, நாங்கள் எங்களுடைய மண்ணில் வீழ்ந்தாலும் விதையாக மீண்டும் முளைத்து கொண்டே இருப்போம், எங்களுடைய ஆன்மா போவதாக இருந்தால் வானத்துக்கு தான் போவுமே தவிர காசாவை விட்டு வேற எங்கேயுமே போவாது அப்படின்னு சொல்லி பலஸ்தீனத்திலேயே, அதாவது காசாவிலேயே அவ்வளவு இன்னல்கள் பட்டு கொண்டிருக்க கொள்ளையும் பாலஸ்தீனிய மக்கள் பாரிய அளவுல பேரணி ஒன்று செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பாலஸ்தீனிய மக்கள் சொல்லிக் கொண்டு வாரது எந்த காரணம் கொண்டும் அவர்களுடைய மனங்கள் தளராது, அவர்களுடைய குறிக்கோள் அடையும் வரை எவ்வளவு காலம் சென்றாலும் பிரச்சனையே கிடையாது, எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய பாலஸ்தீனம் அது கிடைக்கணும், அவ்வளவுதான், அதை விட வேற எங்களுக்கு ஒன்றுமே இங்க பெருசு கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற அவர்களுடைய உத்வேகமும் முழு உலகமும் இன்னைக்கு பார்த்து அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லமாக இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிக விவரங்கள் வரும் இடத்துல வந்து தொடர்ச்சியாக நாம் அப்டேட் செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.